சமூகத்துக்கு என் ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து விடுங்க ராஜா. இந்த நாளிலே செய்கிற தேவன் அப்பா, நீங்க கூட இருப்பது உடைய ஆசை அப்பா. நாங்களும் அப்பா உங்களோடு இருக்க இந்த நாளில் எங்கள் கிருபை தாங்க ராஜா. எங்களோடு வாசம் செய்கிற தேவனே, எங்களோடு வாசம் செய்கிற எங்கள் மனவாளனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்க கூட இருக்கிற தேவனே நன்றி ஏசப்பா. உலகம் முடியும் வரை தகப்பனே, சகல நாட்களிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 71:23 சொல்லுகிறது, நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா. பழைய பாடலை பாடுவோம். பாடியே பரனை துதி மனமே, கொண்டாடி துதி மனமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி. கரங்களை தட்டி ஒரு வாட்டி சொல்லாமா? பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நான்
செய்ததினால் துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடியே பரனை துதி மனமே, துதி மனமே கொண்டாடி துதி தினமே. பாடிய பரனை துதி மனமே, துதி மனமே கொண்டாடி துதி தினமே. நானிலந்தனில் என் பாவங்கள் போக்கிய நாதனை துதி மனமே. நான் இழந்த நிலம்
சொல்லாமா? கைகளை உயர்த்தி ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். தொடர்ந்து நாம் இந்த அன்பரை பாட போகிறோம். ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. இந்த நாளிலே உங்க ஆத்துமாவின் காதலன் ஆசை யார்? ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லை. அல்லேலூயா. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறும் எங்கும் இல்லை. ஆமென். எழும்பி நின்று கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவர் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவர் ஆசையா பாடலாமா? ஆனந்தமான ஆசைகள் அருளும். ஆனந்தமான ஆசைகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் 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 இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதி கரத்தால். தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் என்றார். தாவரமும் நல்ல நாதனும் என்றார். ஆமென். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால். நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால். ஜீவனாளியாமை வெளியாக்கினார். ஜீவனளியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் Jesus. இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே.
சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். நம்பிக்கையோட ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். ஜெயத்தின் மேல் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. இயேசுவல்லால் நமக்கு ஆசை வேறு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுதான் உங்களுடைய ஆசையா? இயேசுதான் உங்களுடைய வாஞ்சையா? இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம், எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம், அற்பமான வாழ்வு. ஆனா இங்கதான் நம்ம இன்னும் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி அநேகர் பிளான் பண்ணிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துக்கு நம்ம இயேசுவோட வாழ இங்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இங்கேயே அவரோடு அந்த உறவு இருந்தாதான், அந்த சந்தோஷம் இருந்தாதான் அங்க போய் இன்னும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். பரலோகம் தான் என் பேச்சு. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தானான தனனா, தானானனா, தானான தனனா, தானானனா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே கூடவே வைத்து சந்தோஷமா ஹல்லேலூயா. என்னை கூடவே வைத்துக் கொள்வார். என் இயேசு வருவார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா, தானானனா. தானான தனனா, தானான. அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். சந்தோஷமா தொட்டு தொட்டு பார்ப்பேன்.
பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன். என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன். கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன், கூட்டி சென்றிடுவேன், என்னோடு கூட்டி சென்றிடுவேன். தன்னானல் தனனா தானானனா, தானானல் தனனா தானானனா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சொல்லவா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். எதற்கு? இயேசுவுக்காய் சுவிசேஷம். சொல்லுவோமா? இயேசுவுக்காய், என் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்லா சூப்பரா பாடணும். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. அதுதான் உண்மையாவே நம்ம பேச்சா இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே, பரலோகம் தான் உன் பேச்சா இருக்கா? பரிசுத்தம் தான் உன் மூச்சா இருக்கா? உன் சிந்தனையா இருக்கா? ஏக சகோதரிகளுக்கு, ஆண்டவருக்குள்ளாக வந்த சகோதரிகளுக்கு பேச்சு வேற மாதிரி இருக்கு. நாளெல்லாம் பேச்சு, சிந்தனை, கவலை, பாரம். நம்ம சின்ன வீட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு பெரிய வீடு இல்லையே, வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு இல்லையே, இந்த லேண்ட் என்னால் வாங்க முடியலையே, ஐயோ இந்த சம்பளம் எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குதே, இன்னும் எவ்வளோ உலக கவலையிலே நம்ம பேச்சு போகுது. இன்னும் சிலருக்கு இன்னைக்கு சவரன் இன்னைக்கு என்ன விலை, தங்க விலை என்ன இன்னைக்கு, ஐயோ இன்னைக்கு குறைஞ்சு போச்சே, நாளைக்கு போய் வைக்கலாமா, இன்னைக்கு வைக்கலாமா, ரொட்டேஷன் பண்ணலாமா, எங்கே வாங்குறது, பணம் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா மேலே பார்ப்போன்னு மறந்துட்டாங்க, ஆண்டவரை பார்ப்போம், நம்ம எங்கே ரொட்டேஷன் பண்ணலாம். ஜாகிரஃபியில் தான் ரொட்டேஷன் ரெவல்யூஷன்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஸ்திரீகள் இந்த ரொட்டேஷனில் பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, காசு என் கணவர் எனக்கு கொடுக்கலையா, நான் பார்த்துக்கிறேன், இங்கே வாங்கி அங்கே வாங்கி ஓட்டிடுவேன். நம்ம பேச்செல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம சிந்தனையெல்லாம் மாறணும். பரலோகத்துக்குரிய சிந்தனையாக நம்ம சிந்தனைகள் மாறணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, கொலோசியர் 3:2, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஆமென். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். உங்க பொக்கிஷம் இந்த நாள்ல எங்க இருக்கு? இயேசு உங்க பொக்கிஷமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகமே. ஹல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். we are citizens of heaven. ஸோ நம்ம என்னதான் பண்ணணும்? பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏதோ ஒரு சிந்தனை வருதுன்னா
இந்த லிஸ்ட்டில் உங்கள் சிந்தனை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா அதை பற்றி யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இயேசுவே நம்முடைய பொக்கிஷமாக, நம்முடைய பேச்சாக மாற வேண்டும். இன்னும் அநேகருக்கு சினிமா சீரியல் பற்றி தான் பேச்சாக போயிடுச்சு. நானும் ஒரு காலத்தில் அதுக்கு பயங்கர ஒரு அடிக்டாக இருந்தேன். அதுதான் என் மூச்சாக இருந்துச்சு. அதில் வர பாட்டு, அது என்னென்ன வருது எல்லாம் தான், அதுதான் என்னோட சந்தோஷமாக இன்பமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய கண்களை நம்ம பரிசுத்தமாக காக்க வேண்டும் அல்லவா. நம்முடைய வாய், நம்முடைய சிந்தனை, அதை பார்த்து விட்டு அந்த சிந்தனை 3 ஹவர் நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பார்த்த காட்சிகள், அதில் போட்ட சண்டை, மாமியார் மாமனார் மருமக அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அங்கே யாரோ குமுறி குமுறி அழுதுருப்பா, அதை நினச்சி அழுதல் தேவையில்லாமல். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு, ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைய இந்த நாள் எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பொக்கிஷம் நீங்களாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய பேச்செல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத பேச்சை நாள் முழுக்க நான் பேசாமல் இருக்க, இந்த சோஷியல் மீடியாவில் இவன் கதை அவன் கதை இதெல்லாம் நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு நாட்களை ஓட்டாமல், என் கதை எப்படி இருக்கு இன்னைக்கு, உங்கள் கதை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறாரு. மகளே, ஹவ் இஸ் யோர் லைஃப்? உன் வாழ்க்கையை பாருமா. ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் இந்த பூமியிலேன்னு பாடணும். இந்த கொஞ்ச காலம் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்ற உணர்வோடு நாம் இன்ற நாளிலே வாழப் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இருந்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே கேட்போமா. என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் உம்முடைய திட்டம் என்னுடைய நோக்கமா இருக்கட்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்லன்னு சொல்லாமா? Let your will be done in my life. I surrender everything. அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர கிருபை தாங்கன்னு சொல்லாமா? கைகளை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன்.
கரத்தில் ஆண்டவரே என்னை களிமண்ணாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லாமா? உங்க விருப்பம் போல என்னை வணையுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு ஒரு உகந்த பாத்திரமாக என்னை வணையுங்க ஏசப்பா. இவ்வளோ நாள் என் விருப்பத்தின்படி என்னுடைய ஆசையின்படி நான் நடந்த ராஜா, இந்த நாளிலே என்னை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க இஷ்டம் போல வணைங்க, உங்க இஷ்டம் போல வணைங்க. வாய் திறந்து சொல்றீங்களா? எஸ் ஜீசஸ். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். ஜெபமா சொல்லாமா? கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். கைகளை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணிக்கிறேன் அப்பா, முழுமையாக தகப்பனே ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீங்க வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீங்க வாசம் செய்யும். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீங்க வாசம் செய்யும். வாங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். என்னை உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க வாசம் செய்யும். எவ்வளோ குறைகள் ஆண்டவரே, என்னை ஒரு விசை அப்பா என்னை கழுவி சுத்தமாக்கி என்னை பரிசுத்த ஒரு பாத்திரமாக என்னை வணைங்க தகப்பனே. என்னை வணைங்க ராஜா, உங்க விருப்பம் போல வணைங்கன்னு சொல்லாமா? என் சரீரத்தை பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமான ஒரு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இதுவே நாம் செய்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஆராதனை.